ஹலோ காய்ஸ், சின்ன மரமங்கள்ல அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், மீனாட்சியை தமிழ்ச்செல்விகிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க சேது. அதாவது தன்னோட வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கல, அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது தெரிஞ்ச தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எப்படி இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், தங்களோட வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தானே கூட்டிகிட்டு போனாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. குழந்தைய வீட்டில் விட்டுட்டு என்ன கூட்டிகிட்டு போங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் சேது எதை பண்ண போகிறாங்கன்றது தான் பெரிய ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது. சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பார் ஐஸ்வர்யா, போகிற இடமெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியாது, நீ வீட்டில் ஏறு, நான் மீனாட்சியை கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் மீனாட்சியை கூட்டிகிட்டு போவீங்க, அப்புறமா மீனாட்சி அழுகிறான்னு சொல்லி அந்த தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஏன் இங்கிருந்தே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே, எனக்கு தெரியாமல் எதுக்கு நீங்கள் பேசணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுற மாதிரி இருக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தேவையில்லாத விஷயம், எனக்கு தேவையான விஷயத்தில் தான் நான் தலையிடுறேன் என்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி பேசாமல் இருப்பாங்களா என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா சேது, நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே சரியாக படுதா சொல்லு பார்க்கலாம், பாவம் இல்லையா ஐஸ்வர்யா, இங்கே பாரு, குழந்தைய நம்மள்கிட்ட தந்துட்டு நீ ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போ, அங்கே நீ குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போனால் அப்புறமா ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வந்துடும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு கோவப்படணும், யார் கோவப்பட்டாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். என்னோட சிந்தனை முழுக்க மீனாட்சியை பற்றி தான். மீனாட்சிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், பிடிச்ச இடமெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னமாம்மா இதெல்லாம், அவங்க சொல்லுவாங்களா தனக்கு எந்த இடமெல்லாம் பிடிக்குமெண்டு, சொல்ல மாட்டாங்களே, கொஞ்சமாவது வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசாமல் இங்கேயே அவங்கள விட்டுட்டு என்ன கூட்டிகிட்டு போங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சேது சொல்கிறாங்க, நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் என்ற மாதிரி சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வந்துட்டுது. அதே நேரம் அழுகிறாங்க. பாருங்கள், இவங்க கல்யாணம் பண்ண நாளேருந்து என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை, கூட்டிகிட்டு போக சொன்னால் கூட பேசாமல் வீட்டில் இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க என்றிட்டு அவங்க ரூமில் போய் அழுகிறாங்க. இப்படி இருக்கும்போது சேது கண்டும் காணாதவங்க மாதிரி இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஈஸ்வரி இங்கே பாரப்பா சேது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம் அந்த பொண்ணு ரூமில் போய் அழுதுட்டுருக்குறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள், அவங்க அழுகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி சேது பதில் சொல்கிறாங்க. உன்னால தானே இப்போ அழுகிறா, நீ சென்னைக்கு போகும்போது அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், அதனால தான் அழுகிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், போகிற இடமெல்லாம் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போயிருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடியெல்லாம் தமிழ்ச்செல்வி நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு தான் இருந்தாளா, வீட்டில் தானே இருந்தா, அவள் காலேஜும் வீடுமண்டு இருந்தா, இவ இதுக்கு நான் போகிற இடத்துக்கு எல்லாம் வரணுமெண்டு ஆசைப்பட்றா. எங்கே பாரு ஐஸ்வர்யா, முதல்ல கதவை திற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. எங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு தேவையை பொறுத்து ஒரு இடத்துக்கு நீ வரலாம், சும்மா நான் போகிற இடமெல்லாம் வரப்போகிறேன்டா எப்படி என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் மீனாட்சியை கூட்டிகிட்டு போகிறீங்க தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, மீனாட்சியை என்னோட பொறுப்பில் தந்திருக்கிறாங்க, மீனாட்சியை பத்திரமா பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால் நான் போகிற இடத்துக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை, அந்த சின்ன குழந்தையை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஏன் என்ன கூட்டிகிட்டு போகக்கூடாது, அங்கே வந்தால் நான் குழந்தையும் பார்த்துக்கொள்வேன், உங்களையும் பார்த்துக்கொள்வேன் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரையும் பார்த்துக்கொள்ள வேண்டாம், நீ வீட்டில் உட்காந்தாலே போதும். இங்கே பாரு, அல்லது போனால் உன்னோட வீட்டுக்கு போகிறேன்டா போ, அல்லது போனால் ஏதாவது ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் பண்ணுறதுக்கு அதை விட்டுட்டு எங்கே போகிறனோ அங்கே வாரேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா சேது, அந்த பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கும்போது எப்படி நீ விட்டுட்டு வர்றது, அப்புறமா இங்கே இருந்து கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கருப்பு, அதுவும் சரிதான், இந்த ஐஸ்வர்யா நான் எங்கே போனாலுமே அந்த தமிழ்ச்செல்வியோடு பேசுகிறேன் பழகிறேன், திரும்பவுமே அங்கே போயிடுவேன் என்ற மாதிரி நினச்சிட்ருக்கிறான், நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் நினைக்கிறதுல தப்பில்லை தானே, இவளுக்கு கோபம் இருந்தானே, என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க ஏமாற்றிட்டு போனால் என்ன பண்ணுறது என்ற மாதிரி அந்த பொண்ணு நெக்குது போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த விஷயத்த கருப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்ச்செல்விகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரம்மா தமிழ்ச்செல்வி, மீனாட்சி வந்து எந்த நேரமெல்லாம் அழுவாங்க, எப்படி வந்து அவங்க அழுதா சமாளிப்பீங்க, என்னென்ன மருந்துகள் எல்லாம் தேவை, என்னென்ன பொருட்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு போகணும், இதை ஒருக்கா சொல்கிறியாம்மா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்ன கருப்பண்ணா, எல்லாமே வந்து அந்த பேக்கில் இருக்கே, எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா சென்னை வரைக்கும் மீனாட்சியை கொண்டு போகிறாங்க அதுதான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு சென்னைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை சேதுக்கு ஒரு வேலை இருக்காம் அதனால தான் போகிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க போகிறேன்டா அவங்க போக வேண்டியதானே, எதுக்கு மீனாட்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே வீட்டில் பார்க்குறதுக்கு மலரக்கா இருக்கிறாங்க, அல்லது போனால் இங்கே திரும்ப என்னட்டையே கொண்டு வந்து தந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரியான பிடிவாதம் எல்லாம், என்னட்டே இங்கே குழந்தை இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, என்ன நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள், நான் அந்த வீட்டுக்கு வாரதில்லைன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, முதல்ல குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே ஆமாம் என்னட்ட தான்ன்ற மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. எப்படியம்மா அவங்க கொண்டு வந்து தருவாங்க, அவங்க பஞ்சாயத்தில் வந்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் பஞ்சாயத்தில் வாங்கினா நீங்கள் வந்து சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொன்னீங்களா, இங்கே பாருங்கள் குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு போய் அப்புறமா குழந்தைக்கு உடம்பு முடியாது வந்துட்டு சொன்னால் என்னட்ட நீங்கள் ஏச்சு தான் வாங்குவீங்க, இந்த மாதிரியெல்லாம் இனி பண்ணக்கூடாது, நான் இதை பற்றி பஞ்சாயத்தில் கண்டிப்பாக பேசுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து சேதுக்கு சொன்னோன்னா, எதுக்கு நீங்கள் வந்து தமிழ்ச்செல்விக்கு இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க, அவளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், 2 நாள் தான் மீனாட்சி என் கூட இருக்க போகிறா, அந்த 2 நாளும் சென்னையிலே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ காரில் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற அதனால் அவளுக்கு அது பிடிக்கல போல இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க யார் அதெல்லாம் பேசுகிறக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேதுக்கு ஃபோன் பண்ணும்போது சேது எங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னால் கருப்போட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யா தான் ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, எதுக்கு தேவையெல்லாம் வந்து அவங்களோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கிற, குழந்தை அழுகுதுன்னு சொன்னால் நீ வந்து வந்து அவங்கள சமாதானப்படுத்த முடியாதா, இங்கே வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணுமா என்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னோட பேசுகிறதுக்கெல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணலை, முதல்ல ஃபோனை அவங்ககிட்ட கொடு, அவங்கள்ட்ட பதில் தான் எனக்கு தேவை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி அவங்க என்னோட ஹஸ்பண்ட், நீ அவங்களோட என்ன பேச போகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பேச வேண்டியதை நான் அவங்களோட பேசுகிறேன், உனக்கு தேவையேண்டா நீ அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா, இவ ஃபோன் பண்ணால் நான் கொடுக்கவா வேணும், கொடுக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு திரும்ப நினைக்கிறாங்க. இல்லை இல்லை சேது மாமா அன்றைக்கு தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணும்போது தராதுக்கு அடிச்சிட்டாங்க, அதனால் அவங்ககிட்டே கொடுக்கலாம், கொடுத்துட்டு என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம்னுட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ சேதுக்கு ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி ஏசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள், எதுக்கு வந்து சென்னைக்கெல்லாம் குழந்தைய கொண்டு போகிறீங்க, அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லும்போது அது சொல்கிறது நீ யார், நான் சொல்லுவேன் குழந்தையோட அம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் உரிமை இருக்குது, நான் கூட்டிகிட்டு போவேன், எனக்கு பத்திரமா குழந்தைய பார்க்க தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒருக்கா வந்து குழந்தைய தொலைச்சி போட்டீங்க இல்லை, அதை மாதிரி பண்ணுவீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை இல்லை நானே தான் குழந்தைய வச்சுருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி நான் ஃபோன் பண்ணால் இதுக்கு ஐஸ்வர்யா கோப்படுறா, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிலே நான் வந்து அழுகிறாங்க அல்லது போனால் வந்து மீனாட்சி அழுகிறாங்கண்டா தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அது அவங்களுக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நீ யாரோட ஃபோனுக்கு எடுத்த, உங்களோட ஃபோனுக்கு தான் எடுத்தேன், அப்புறம் எதுக்கு அவள் பிரச்சனைப்படுறா என்ற மாதிரி வந்து சேது வந்து சொல்லிட்டு சரி வை நான் பேசுகிறேன்னுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஐஸ்வர்யா இங்கே பாரு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணும்போது என்னட்ட கொண்டு வந்து தான்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன், அவங்க அழகருக்காகவோ அல்லது வந்து மீனாட்சிக்காகவோ தான் ஃபோன் பண்ணுவாங்க, இது உனக்கு தெரியாதா, ஏன் திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிகிட்ருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு அவங்க இதையே சாட்டி சாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இப்போவே இப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்க, இப்படியே நீங்கள் அவங்களோடய பேசிகிட்ருக்க, நான் என்ன தேவையில்லாமல் தான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி கற்பனை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சேது தண்டை பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மீனாட்சியை தூக்கிட்டு அதே மாதிரி கருப்பு அதே மாதிரி மலர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா தானுமே வரப்போகிறோன்னு சொல்லும்போது இங்கே பாரும்மா காரில் இடம் இல்லை, மீனாட்சி வந்து நான் வச்சுருப்பேன், பின்னுக்கு வந்து கருப்பு அதே மாதிரி மலர் இருப்பாங்க, நீ எங்கே வரப்போகிறான்னு சொல்லும்போது டிரைவர் தேவையில்லை, நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கருப்பு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானே வண்டி ஓட்டிகிட்டு வரேன், அவங்க 2 பேரும் பின்னாடியே உட்காந்துருக்கட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு முதல்ல கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போயிட்டு
போயிட்டு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகும்போது அதே கோயிலுக்கு தமிழ்ச்செல்வியும் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து மீனாட்சியை பார்த்தோன்னா அழகர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அழகரை கண்டோன்னே மீனாட்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னே அழுகுறாங்க. அவங்களுக்கு பிரிஞ்சிருக்கவே மனசில்லை. ஆனால் நீங்கள் பிரித்து வச்சதும் இல்லாமல் இப்படி சென்னை அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டே போகிறீங்களேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது சேது வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி இங்கே பாரு, நீ சொல்கிறது சரிதான். முதல்ல சேதுகிட்ட இருந்து, சேது மாமாட்ட இருந்து குழந்தைய நீ வாங்கி வள. அதை விட்டுட்டு இவங்ககிட்டே விட்டுட்டு இருக்காத. இவங்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு போகிற இடமெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அது நல்லாவா இருக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே அவங்க முடிவு பண்ணணுமே, அவங்க பஞ்சாயத்தில் சொல்லணுமே. அவங்க பேசாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அடுத்த தடவை நான் கண்டிப்பாக பஞ்சாயத்தில் இதை பற்றி பேசுவேன். குழந்தைய உங்களோட வீட்டில் தான் வச்சுருக்கணும் இல்லையா, நீங்கள் சென்னைக்கு அங்கே இங்கேன்னு தூர இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு வேளை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் என்னால் வர முடியுமா? யோசிச்சு பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லி ஏசுகிறாங்க. சேதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கருப்புக்கு நீ வண்டியை திருப்பு, போக வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கே போயிடலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சேது திடீரெண்டே இந்த முடிவுன்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி பேசுனது கேட்டா இல்லை, எனக்கு குழந்தை தான் முக்கியம், அதுக்கப்புறமா தான் மற்ற பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரியாச்சு. என்னப்பா இது, குழந்தைய அவங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க குழந்தையும் கொண்டு வீட்டுக்கு வராங்க. அப்படின்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி பேசுகிறது தான் அவங்க கேட்பாங்களே போல இருக்குது, நான் பேசுகிறது கேட்க மாட்டாங்க போல இருக்குது, என்ன பண்ணலாமன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இனி அடுத்ததாக வந்து ஐஸ்வர்யா என்ன திட்டம் போட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.